அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் மலை உச்சியில் திருப்பதி பெருமாளின் உருவம் தெரிவது போல ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று அருள் பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வாங்க. கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம். இந்த தலத்துக்கு வந்து அருள்வாளிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலமாக இருக்கு. திருவேங்கட மலையின் மீது இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 7வது சிகரத்தில் புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைந்திருப்பதாகவும் இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவிற்கலை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. 2.2 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே 8 அடி உயர வெங்கடேஸ்வர சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனந்த நிலைய திவ்ய விமானம் எனும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கு. இந்த விக்கிரகத்தின் கண்களில் ஜொலிக்கும் மாணிக்க ரத்தின கற்கள் பொதிக்கப்பட்டிருக்காங்க. கற்பூரம் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க. ஏழுமலையானின் திருமேனிக்கு பச்சை கற்பூரம் சார்த்துறாங்க. பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது. சாதாரண கற்களில் இதை தடவி வந்தால் காலப்போக்கில் வெடிப்பு விழும். ஆனால் ஏழுமலையானுக்கு வருடத்தில் 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க. எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவது இல்லை. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3000 அடி உயரத்தில் இருப்பதால் எப்பொழுதுமே குளிர் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு. அதிகாலை குளிர்ந்த நீரால் அபிஷேகிக்கும் போது பெருமாளுக்கு வியர்க்கும். பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க. ஏழுமலையானின் திருமேனி எப்பொழுதுமே 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்துடன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலற்றுவாங்க. அப்பொழுது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியும். திருப்பதி ஆலயத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு. உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் பாறைகள் காணப்படுவதாகும். இந்த பாறைகளுடைய வயது 250 கோடி வருடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை. திருமலை திருப்பதி அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல 2 விதமான பாதைகள் இருக்குது. அலிப்பிரி அதாவது கீழ் திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பாறை நீண்ட நெடு நாட்களாக பயன்பாட்டில் இருந்து வருது. அகோபில்ல மடத்தின் முதலாவது ஜீவ சுவாமிகளால் ஸ்ரீ ஆதின இவர்களால் உருவாக்கப்பட்டது. திருமலை படிக்கட்டுகளின் முதல்ல அமைத்தவர் ஸ்ரீவாரி மெட்டு. 20 கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்காபுரத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப வருடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டிருக்கு. இந்த வழியை ஆந்திராவை சேர்ந்த கீழ் திருப்பதிக்கு அருகில் உள்ளவர்கள் மட்டும்தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க. ஐதீக ஆசிரமங்களின்படி வராக பின்னர் நாம் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க செல்ல வேணும் அப்படின்னும் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்திருக்காரு. பூலோகம் தொடங்கி கலியுகத்தில் அநியாயம் பெருகியது. மீண்டும் இறைவனின் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காஷ்யப்பர் முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் நடத்தியிருக்காங்க. யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டார். பலனை சாந்தமான மூர்த்திக்கே தருவதென்று முடிவு செஞ்சுருக்காங்க. மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிருகு முனிவர் வந்திருக்கார். திருமால் பிருகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்க அவருடைய மார்பில் 8 உதைச்சிருக்காங்க. திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்துருக்காங்க. பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவது என்று முனிவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. மார்பில் உதைத்த பிருகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார். லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடலை இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது.
திருமாலும் திருமகளை தேடி உலகத்தில் சுற்றி அலைந்து வேங்கட மலையில் ஒரு புற்றில் கண்மூடி அமர்ந்திருக்காங்க. அவருக்கு பசித்தது. இதை பற்றி நாரதர் லட்சுமியிடம் சொல்லியிருக்காங்க. லட்சுமி வருத்தம் அடைந்திருக்காங்க. நாரதர் அவரிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொல்லியிருக்காரு. அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றுவாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடமடைந்து அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க. மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் பொழுது இங்கு திருமால் இருந்த இடத்திற்கு வந்து பால் சொரிந்தது. பசுவை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சொரிவதை கண்டான். கோடாரியால் பசுவை அடிக்க முயன்றான். கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்து பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது. தன்னுடைய காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை கண்டார். அது வராகமூர்த்தியின் ஆசிரமம். அங்கிருந்து வகுலாதேவி தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கினார். திருமாலும் அன்புடன் வகுலாதேவியே அம்மா என்று அழைத்தார். வகுலாதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என பெயரிட்டான். தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசி போக்கிட கனிகளை தந்தார். இந்த நிலையில சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தான். பிள்ளை வரம் வேண்டி தன் குலகுரு முனிவர்கள் ஆலோசனையின்படி புத்திர காமேஷ்ட யோகம் செய்ய நல்ல நேரம் குதிச்சிருக்காங்க. யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் பூமியில் புதைந்திருந்த பெட்டுக்குள் தாமரையில் படுத்த நிலையில ஒரு பெண் குழந்தை கிடந்தது. தாமரைக்கு பத்மம் என பெயர் உண்டு. எனவே குழந்தைக்கு பத்மாவதி என பெயரிட்டிருக்காங்க. ராம அவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமணனை மணாளனாக பெற வேண்டி தவம் செய்தார். ராமனும் அவளிடம் பின்னால அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்தார். அதன்படி வேதவதி பத்மாவதியாக மாறினால். பிறந்து ஆகாச மன்னனின் மகளாக வளர்த்து வந்தாள். சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது. அதன் பின்னர் சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையில சிலா ரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில எழுந்தருளிருக்காங்க. சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளும் கோவில் ஒன்றை எழுப்பியிருக்காங்க. பத்மாவதி அலமேல் மங்காபுரத்தில் அருளாட்சி செய்கிறார். சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு தங்கி விடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த கோவில் 7 மலைகளுக்கு அதிபதி என்பதால் பெருமாள் ஏழுமலையான் என திருநாமம். சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. திருமலை இந்த நகரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய திருவேங்கட மலையின் மீது தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் கொண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையிலும் கோவிந்தராஜ சுவாமி வெங்கடேஸ்வரரின் மூத்த சகோதரர் என்று நம்பப்படுறார். கோவிந்தராஜ சுவாமி கோவிலின் வைணவ மதத்தின் மிகப்பெரிய ஆத்மாக்களில் ஒருவரான புனித ராமானுஜரால் நிறுவப்பட்டதாகவும் சொல்லப்படுது. திருப்பதி கோவிலில் சுற்றி அதிக அளவுள்ள கோவில்கள் இருக்கிறதாகவும் இங்கு பக்தர்களும் அதிக அளவில் செல்வதாகவும் சொல்லப்படுது. 270 அடி உயரம் கொண்ட தல்கோனா நீர்வீழ்ச்சி ஆந்திராவின் மிக முக்கியமான ஒரு நீர்வீழ்ச்சி. இந்தியாவில் சிறந்த அழகிய நீர்வீழ்ச்சிகளில் ஒன்று. இந்த நீர்வீழ்ச்சி காட்டுப்பகுதியில் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மேலும் நீர்வீழ்ச்சியை காண சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் மலை ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினுமே இதன் அற்புதமான நீர்வீழ்ச்சியை அதன் இயற்கையான சூழலில் காணும் பொழுது நம்முடைய மனதில் மகிழ்ச்சி நிலவும். இங்கு படகு சவாரி, கயிறு ஏறுதல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களும் உண்டு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.